இங்கே அறிவாலயத்துக்கு வந்தே தான் மகிழ்ச்சியாட்டு இருக்குது. எல்லோரும் பார்க்க முடியுது, கட்சிக்காரங்களை தலைவர்களை பார்க்குறது மகிழ்ச்சியாட்டு இருக்குது. அதோட பெரிய நிறைவு 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்ற பின்பு சபாநாயகராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருக்கு. 38 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய ஜனநாயக முறையில் சட்டமன்றம் நடந்தது, பெரிய மகிழ்ச்சி. ஆளுநர் அவர்கள் எத்தனையோ முறை மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வந்தாங்க, அதுவும் நடக்கலை. ஜனநாயகம் வென்றது. அதாவது உள்ளங்கையில் இருக்க புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இல்லை. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் எப்போ வரும்னே காத்திருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் யாரை சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கு நீங்கள் போய் பாருங்கள். எல்லா தாய்மார்களும் எல்லா இளைஞர்களும் 10 லட்சம் பேர் மடிக்கணினி வாங்கியிருக்காங்க, 12 லட்சம் பேர் மாதம் 1000 ரூபா வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விடியல் பயணத்தில் தினம் 57 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா வருது. மாண்புமிகு முதல்வர் மகராசன் எங்களுக்கு தாரார அந்த பெண்கள் சொல்கிறது, என் பிள்ளைக்கு கூட இதை விட நிறைய சம்பளம் வாங்கின பிள்ளை கூட 1 ரூபா தரமுண்டான். மகராசன் 15ஆம் தேதினா என் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுது. அந்த மகராசனுக்கு நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். தேர்தலில் யாரை சுட்டி காட்டினாலும் நாங்களே வீடு வீடாக போய் ஓட்டு கேட்க தயாராக இருக்கோம்னு சொல்லி மாண்புமிகு முதல்வரால் பயனடைந்தவர்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் உட்பட எல்லோருமே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மீண்டும் முதல்வராக வேண்டும், 1000 ரூபாய் 2000 ரூபாயை தர நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மாண்புமிகு முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் ஆசனத்தில் அமர்வார். நிச்சயமாக மக்களுக்கு நல்லது தொடர்ந்து நடக்கும். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கிறதுனால தான் வெளிநாடுகளிலிருந்து நிறைய நிதி வந்திருக்கு. பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஏன் ஆளுநர் அவர்கள்ட்ட எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்தவங்ககிட்ட உங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான், சென்னை தான்னு சொல்லி ஆளுநரே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பகையை ஏற்படுகின்ற ஏதேதும் குற்றச் செயல்களுக்கு மாண்புமிகு முதல்வர் தண்டனை உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை கொடுக்குறார். கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்து அடுத்த நிமிடமே அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு ஜாமீனில் விடாமலே தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவ்வளவு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சட்டம் ஒழுங்காக கையில் வச்சுக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக செயல்படுறதுனால தான் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது. நன்றி.